தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது பூத் மாநாடு எங்கே நடக்கப் போகுது? இதுதான் கேள்வியாக இருந்தது. தற்போது அதுக்கு விடை கிடைத்து விட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் பூத் மாநாடு கோட்டை நகரமான வேலூரில் நடக்கப் போவதாக தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட தகவல் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. சென்டிமெண்ட் உடைய விஜய் அவர்களுடைய அடுத்த சென்டிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை நகரத்தில் அவருடைய 2வது பூத் கமிட்டி மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காரு. இதுக்கான உரிய தகவல் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே உற்சாகமாயிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட மகிழ்ச்சியில் திளைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சிப்பாய் கழகம் ஏற்பட்ட அந்த வேலூர் புரட்சி ஏற்பட்ட வேலூரில் வெற்றி கழகத்துடைய பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்கு விஜய் முடிவு செய்து 20 மாவட்ட செயலாளருக்கு அழைப்பிருக்காங்க. 20 மாவட்ட நிர்வாகிகள் அதில் பங்கேற்கிறதுக்கும் அழைப்பிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வேலூரில் ரோட் ஷோ நடத்துவதற்கும் விஜய் அவர்கள் முடிவு செய்திருக்காங்க. ரோட் ஷோ வேலூர் முழுக்க காரில் பயணித்து விஜய் மக்களை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல் மக்களை சந்திப்பதற்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஏற்கனவே விஜய் அவர்கள் சென்டிமெண்ட் தொகுதிகளில் போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த வேலூரை தற்போது செய்யப்பட்டிருக்கு. இந்த வேலூர் தொகுதியில் விஜய்க்கு பார்த்திங்கன்னா அதிகமான ரசிகர்கள் இருப்பதாகவே சொல்லப்படுது. அந்த வகையில் வேலூரில் கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக வேலூரில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்கு அவர் முடிவு செஞ்சுருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா தேர்தல் காலகட்டத்துக்குலாம் முக்கியமான ஒரு பங்களிப்பு வழங்குவது இந்த பூத் கமிட்டி மாநாடு தான். பூத் கமிட்டி வலுவாக இருந்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். அதை உணர்ந்து தான் கிட்டத்தட்ட பூத் கமிட்டிக்கான அனைத்து நிர்வாகிகளையும் போட்டு செயல்படுத்தி மாநாட்டுக்கும் ஒரு தயாராட்டுக்குன்னு சொல்லலாம். இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 10 மாதங்களில் கடும் பணியாற்றி தமிழகத்தில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். அவரின் ஆசை நிறைவேறுமா, தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்பது போக போக தெரியும்.